இன்றைய ஆன்மீக தகவல். இந்த ராமாயணம் மகாபாரதம் இரண்டை பற்றி நாம் இந்த ஆன்மீக தகவல்களிலே அடிக்கடி அதை பற்றி நாம் பேசுகின்றோம். காரணம் என்ன? நல்லவற்றை அதிகம் பேச வேண்டும். நமக்கு நல்ல ஒரு புத்திமதிகளை சொல்லக்கூடியது ராமாயணமும் மகாபாரதம். ஆகவே இந்த ராமாயணத்திலிருந்தும் மகாபாரதத்திலிருந்தும் அவை ஒரு தங்க புதையலை போன்றவை. நாம் எடுக்க எடுக்க அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரமாக அதிலே இருந்து நமக்கு நல்ல செய்திகள், நல்ல ஒரு நாம் வாழ்க்கையை நடத்துவதற்கான நல்ல சிந்தனைகள் அதிலே இருந்து வந்து கொண்டே இருக்கின்றது. ஆகையினால் அதிலிருந்து நாம் எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். ஒருவனுக்கு வங்கியில் நிறைய பணம் இருக்கின்றது என்றால் அவர் ஏடிஎம் கார்டை போடும் போதெல்லாம் பணம் வந்து கொண்டே இருக்கும். அதுபோல் நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே ராமாயணமும் மகாபாரதமும் நமக்கு இருக்கின்ற மிகப்பெரிய புதையல்கள். இந்த இரண்டிலிருந்தும் நமக்கு தேவையான நற்போதனைகளை நாம் வேண்டுகின்ற நேரத்திலே எடுத்துக்கொண்டே இருக்கலாம். என்ன, ஏடிஎம் கார்டு எடுக்கும்போது அதிலே நாம் பாஸ்வேர்டெல்லாம் போட்டு எடுக்க வேண்டும். ஆனால் இவை திறந்த புத்தகங்கள். இதிலிருந்து நல்லவற்றை எடுப்பதற்கு நமக்கு பாஸ்வேர்டு தேவையில்லை. அப்படியே அள்ளிக்கொள்ளலாம். எடுத்துக்கொள் 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 என்று நமக்கு நல்லவற்றை கொடுத்து கொண்டே இருப்பவை இந்த ராமாயணமும் மகாபாரதமும். அதாவது நாம் செய்கின்ற செயல் அனைத்தையுமே சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என கிருஷ்ணருக்கு நாம் கொடுத்து விட வேண்டும். அப்போது நாம் செய்கின்ற செயல்களிலே இருக்கின்ற கெட்டவைகள் மறைந்துவிடும். நல்லவை நமக்கு நற்பேரை கொடுக்கும். மோட்சத்தை அடைய வேண்டுமானால் தர்மம் செய் என கண்ணன் அர்ஜுனனுக்கு சொல்கின்றார். அதாவது இந்த குருக்ஷேத்திர யுத்தத்திலே தேரில் இருந்தபடி அர்ஜுனனுக்கு நிறைய உபதேசங்களை செய்து கொண்டே இருக்கின்றார் கிருஷ்ண பரமாத்மா. அப்படி தர்மம் செய்தால் அதனுடைய பலன் எனக்கு கிட்டிவிடுமே, அப்புறம் நான் மோட்சத்துக்கு எப்படி செல்ல முடியும் என அர்ஜுனன் கேட்கின்றார். அப்படியானால் தர்மம் செய்யாதே என கண்ணன் சொல்கின்றார். தர்மம் செய்யாமல் இருந்தால் மோட்சம் போக முடியாதே என்கின்றான் அர்ஜுனன். சிலர் நினைக்கக்கூடும், இதென்ன கண்ணன் முன்னுக்கு பின் முரணாக பேசுகின்றானே, தர்மம் செய் என்கின்றான், அதன் பிறகு அவனே செய்யாதே என்கின்றான், இது என்ன கூற்று என நாம் வியப்படையக்கூடும். ஆனால் கண்ணன் அர்ஜுனனுக்கு இதனை மிக தெளிவாக உபதேசிக்கின்றான். மோட்சத்தை கொடுப்பவன் நானே. மோட்சத்துக்கு உன்னை அனுப்ப வேண்டுமானால் எனக்கு பிடித்ததை நீ செய்ய வேண்டும். ஆனால் அதை உனக்காக நீ செய்யக்கூடாது. அதாவது தர்மத்தை செய், ஆனால் நான் செய்கின்றேன் என்ற நினைப்பில்லாமல் செய். ஒருவருக்கு 10 ரூபாய் தர்மமாக அளிக்கின்றோம் என்றால் இந்த 10 ரூபாய் நமக்கு யாரோ கொடுத்தது, நாம் இதனை அவருக்கு கொடுக்கின்றோம் என்கின்ற எண்ணத்தோடு கொடுக்க வேண்டுமே தவிர இந்த 10 ரூபாய் நான் அவருக்கு தானமாக கொடுக்கின்றேன் என்று நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்கும்போது நாம் கொடுக்கின்ற அந்த பலனானது முறிந்து போய் விடுகின்றது. இதுதான் கிருஷ்ணர் சொல்வது. அதாவது தர்மத்தை செய், பலனை எதிர்பாராதே. இதனுடைய உண்மையான அர்த்தம் என்பது இதுதான். இந்த தர்மத்தை நான் இவருக்கு கொடுப்பதனால் எனக்கு நாளை மறுநாள் ஏதேனும் வரும் என்கின்ற எண்ணத்தோடு கொடுக்கக்கூடாது. ஒருவனுக்கு உதவி செய்வதாக இருந்தால் இவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், அவ்வளவுதான். உதவி செய்வதற்கு இறைவன் நமக்கு இன்று கொடுத்திருக்கின்றான், இதனை கொடுத்து விடுவோம் என்று கொடுத்து விட வேண்டும். இவருக்கு செய்வதால் நமக்கு நாளை ஏதேனும் ஒன்று பெரிதாக வரும், இதைவிட இரட்டிப்பாக வரும் என்றெல்லாம் நினைத்து கொடுத்தால் நமக்கு மோட்சம் கிடைக்காது என்று கிருஷ்ணர் சொல்கின்றார். இதுதான் இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆகவே தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கவியரசர் கண்ணதாசன் மிக அழகாக இந்த கீதாச்சாரத்தை தன்னுடைய பாடலிலே, திரைப்பட பாடலிலே கொடுத்தார். தர்மத்தை தர்மம் என்று நினைத்து செய்ய வேண்டும்.
இந்த தர்மத்தை செய்வதனால் நமக்கு இதைவிட இரட்டிப்பாக கிடைக்கும் என்கின்ற எண்ணத்தோடு செய்யக்கூடாது. இதுதான் தர்மத்தை செய், பலனை எதிர்பார்க்காதே என்பதாகும். ஆக நம்மால் ஒருவருக்கு உதவி செய்ய முடியும் என்றால் மனப்பூர்வமாக, இதயபூர்வமாக அவர்களுக்கு ஏதேனும் உதவி செய்துவிட்டு சென்று கொண்டே இருப்போம். அவர்களிடமிருந்து எதுவும் நாம் எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி எதிர்பார்த்தோமானால் நாம் செய்த தர்மமானது கணக்கிலே ஏறாது. இதை நாம் புரிந்து கொண்டு விட்டால் தர்மம் செய்கின்ற மனநிலை என்பது அதிகரிக்கும். நாம் தர்மம் செய்தோம், நான் செய்தேன் என்கின்ற எண்ணம் வராமல் இருக்கும். நான், எனது என்கின்ற வார்த்தைகளே நமக்கெதற்கு? எல்லாமே அவனுடையது, அவனுடையதை அவனுக்கு அளிக்கின்றோம், அவ்வளவுதானே. ஆக தர்மம் செய்வோம், அதனை நாம் செய்தேன் என்கின்ற எண்ணம் இல்லாமல் செய்வோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.